விளம்பர தயாரிப்பாளர் என்னிடம் வந்திருந்தார். அவர் வந்து பார்த்துட்டு அவர் எடுத்த அந்த விளம்பர படங்கள் எல்லாம் என்கிட்ட காமிச்சிக்கிட்டு இருந்தார். மொத்த விளம்பரமே 20 செகண்ட். அதில் 4 செகண்டுக்கு இளையராஜா பாட்டு ஒன்று வருது. எவ்வளோ வாங்கியிருக்காரு தெரியுமா? 30 லட்ச ரூபா. இந்த விளம்பரத்தினால அவங்களுக்கு ஒன்றும் வருமானம்லாம் வரப்போகிறது இல்லை. தியேட்டரில் படம் போகும்போது போடுறாங்கல்ல, டிவியில் கூட போடுறாங்களா இல்லைன்னு தெரியல. இது மாதிரி போடுறதுல 4 செகண்ட் தம்பி 30 லட்ச ரூபா. சரி, நீ வாங்குறிய? அந்த காலத்தில் பல பாடல்களை எழுதிய புலமைப்பித்தன், மூமேத்தா, வாலி, வைரமுத்து கொடுக்குறியா காசு? நியாயமாக இருந்தால் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னா அவனுக்கும் உரிமை இருக்குது. நிலா காயுது நேரம் நல்ல நேரம்ன்ற பாட்டு நல்லா இருக்குதுன்னா அதை எழுதினவனுக்கு நீ கொடுக்கணுமா இல்லையா? வெறும் முணுமுணுத்துட்டு போ, ஹம்மிங் பண்ணிட்டு போ. எதுக்கு பாடல் வரிகள் எதுக்கு பாடுற? கொடுக்கணும்ல. இது வந்து எக்ஸ்போர்ட் தியேட்டர். யாருமே எதிர்த்தரப்புல இல்லை. எல்லா மியூசிக் கம்பெனிக்கும் அதிர்ச்சி. இசை நிறுவனத்தின் இந்த உரிமையாளர் தான் ஒருத்தர் என்கிட்ட பேசினாரு. என்ன பண்ணுறதுனே தெரியலங்க, எங்கெங்க போய் சொல்கிறது? காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கோங்க நாங்கள். அண்ட் சமீபத்தில் ஒரு தமிழ் பட தயாரிப்பாளர் இதே மாதிரி ஒரு பழைய சாங்கை யூஸ் பண்ணணும், நேராக இவர்கிட்ட போய் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பணத்தை கொடுத்துட்டு வந்து பாட்டை யூஸ் பண்ணிட்டார். அந்த பாட்டுக்கான ஓனர் அந்த நிறுவனம் டெல்லியில் இருக்குது. யார் பாட்டை யாருப்பா யூஸ் பண்ணுறதுன்னு டெல்லியில் போய் கேச போட்டாங்க. கேஸை போட்ட உடனே இவங்க சொல்கிறாங்க என்கிட்ட தாங்க ரைட்ஸ் இருக்குன்ட்டு. இவர் இசையமைப்பாளர் தரப்பு, சரி அக்ரிமெண்ட் காட்டு. ஒன்றுமே இல்லை.